புங்குடுதீவுல ஒரு அழகான வியூ இதை சொல்லலாம். கோயில் ஒரு நூற்றாண்டுகள் பழமையான கோயிலா இருக்கு. மூன்றாவது நொங்குதாரர் காசே வேணா குடியுங்கடாவா. அன்னைக்கு இது பள்ளிக்கூடமாகும் ஜீவ சமாதி 1983 நேவி இந்த பௌத்தர் போகுது விலைகளை காய போட்டிருக்கிறோம். தெரியுது வீடி அடிக்கிறது அதே மறைக்கிறது. புங்குடுதீவு மத்திய கல்லூரி தெரியும் என்ன அங்க பாருங்க. வணக்கம் வரவழை நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் எங்க நிக்கிறோம். புங்குடுதீவுல நிக்கிறோம். ஆனா பின்னுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சர்ச் ஒன்று இருக்கு பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான சர்ச் 1870ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா சர்ச்சை கட்டிருக்கிறோம். இந்த சர்ச்சில் சுவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பெரிய சுவர்கள் என்ன பயங்கரமான சுவர்கள். அது அந்த இந்த மாதிரி அந்த சர்ச் வெள்ளக்காரங்களை கட்டி நினைக்கிறோம் என்ன 1870 அந்த காலத்தை கட்ட சர்ச் பார்த்தா இப்பயும் இல்லாச்சி நிற்குது. உண்மையா உள்ளுக்கு போல பீஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த சர்ச்சில் பாத்தீங்கன்னா அந்த பழங்காலத்து அந்த தளவாடங்கள் எல்லாம் இருந்தது. தனியா போன ஒரு பயம் தெரியுமா அப்படி ஒரு கொஞ்சம் சொல்ற அந்த நிறைய கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா வாசிச்சு காட்டினாங்க. அது எல்லாத்தையும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புங்குடுதீவு மத்திய கல்லூரிக்கு தானே அதை போய் பார்த்தாங்க. அது அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான நூற்றாண்டு பழமையான முருகன் கோயில் உண்டு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறது என்ன சொல்ற சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த ஆலமரங்கள் அது இதுன்னு சொல்லி ரெண்டதும் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன் கோயிலுக்கு போனாங்களே இல்ல சமாதி இருக்கு பெரிய சிவன் கோயில். அந்த வெடியால போட்டு சமாதி எல்லாம் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கணும். என்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆச்சரியத்தை தந்தது. இப்படி எல்லாம் கோயில் இங்கே இருக்குதா இப்படி எல்லாம் என்ன சொல்ற புங்குடுதீவு இப்படி ஒரு ஊரா நிறைய பேர் என்ன சொல்ற எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புங்குடுதீவு வளங்களை கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போகுது குறிக்கட்டு வானம் போக தெரியும். இந்த ரோட்டில் தான் புங்குடுதீவு தான் நாங்களும் உலகம் நெச்சு கொண்டு வந்தாங்க. என்ன ஆனா இங்கே பாத்தீங்கன்னா ஏராளமான இடங்கள் இருக்குது, கருங்கல் கோயில்கள் இருக்குது. அப்படி இப்படி சொல்லி நிறைய விடயங்கள்லாம் முதல்ல பதிவு செய்திருக்கிறோம். வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான காணொலியா இருக்கு. நீங்கள் எந்த வீடியோல கூட இப்படி ஒரு இடங்களை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு இடங்களுக்கு தான் போனாங்க. இல்ல அப்பதான் இங்க பழமையான வீடுகள் எல்லாம் இந்த எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ பதிவு செய்தாங்க. வந்து நாங்கள் நொங்கு வாங்கி குடிச்சினாங்க. அவர் வந்து காசை வேண்டாம்னு சொல்லி போட்டார். நாங்கள்ட்ட நாங்கள் வைபோசா கைக்கு காசை வச்சாலும் ஒரு பொக்கெடுக்க வந்து தள்ளுறாங்க. போங்கடா கலைக்கிறாரு. நாங்கள் இல்லை நாங்கள் போக மாட்டோம் காசு பிடிங்கன்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்டு தான் வந்து நாங்கள் இங்க பாத்தீங்கன்னா ஓடி பிடிச்சி விளையாடினவர் பழங்காலத்து வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா சொல்லி வேலை இல்லை அப்படி ஒரு வீடு உண்டு. இவர் ஓடி விளையாடினவர். இப்படி சரியான சுவாரஸ்யமா பாத்தீங்கன்னா இந்த காணொலி இருக்கு. நீங்க உலகால நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல என்ன சொல்றது அப்படி ஒரு அந்த லெவல்ல இருக்குமே வேற லெவல் வீடியோ இருக்கும்போது நீங்க நம்பி பார்க்கலாமே. உண்மையா பாத்தீங்கன்னா புங்குடுதீவு 2ஆம் வட்டத்தை தான் வீடியோ பதிவுனாங்க. இனி 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 12 சொல்லி இன்னும் நிறைய வட்டங்கள் இருக்கு வீடியோ பதிவு செய்வோம். நாங்கள் நிறைய காய்ச்சி நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்பி அந்த வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். நீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஓகே, நாங்கள் இப்ப புங்குடுதீவு மத்திய கல்லூரியில் நிற்கிறோம். உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தையும் காட்டிக்கொள்றேன். என்ன உள்ளுக்கு போய் வீடியோ எடுக்கிறாரு, அதால் வெளியால் இருந்தே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதுதான் புங்குடுதீவு மத்திய கல்லூரின்ற உள் வளாகமா. இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது, கரண்ட் ஸ்டோர்ஸ். இதுதான் சர்ச். நான் நேற்றையான வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சை காட்டியிருப்பேன். நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. கோயிலை போய் பார்க்கலாம். இதில் பிரம்மாண்டமான ஆலமரம் எல்லாம் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து போய் கோயிலை பார்க்கலாம். இதில் மாட்டு கண்டு நிற்குது. என்ன ஆளை கட்டி வச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் மேபி கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்கலாம். இது ஒரு முருகன் கோயில். என்ன பார்க்கவே தெரியுது. கிட்டத்தட்ட இந்த கோயில் ஒரு நூற்றாண்டுகள் பழமையான கோயிலாக இருக்கலாம். ஒரு அழகான முருகனை வரைஞ்சிருக்கிறோம். என்ன மயில் மேல் வீற்றிருக்கிறார். இதில் விளக்குகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து போய் பார்ப்போம். க்ளோஸ் பண்ணியிருக்கு, அதாவது உள்ளுக்கு போய் வெளியால் இருந்தே காட்டிக்கொள்கிறேன்னா ஆதி காலங்களில் கோயில்கள் இப்படித்தான் இருக்கும். நான் பூனகரிக்கு போயிருந்தேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோயிலை பார்த்தீங்கன்னா அந்த ஞாபகம் வந்து எனக்கு வருது. அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கோயில்கள்லாம் அமைப்பினோம். எனக்கு பிறகு தான் கோபுரங்கள் அதுகள் இது அமைக்கிறவைகள். பாருங்கள் ஒரு பழங்காலத்து கோயில் என்னமா இருக்குண்டு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. அது மட்டுமே நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கும் போது ஒரு மன அமைதி ஒன்று கிடைக்குது. என்ன நல்லா இருக்குது. உண்மையிலேயே இந்த வளவுக்குள்ளே நிறைய மரங்கள் நிற்குது. என்ன தென்னை, வேம்பு, பனை, ஆலமரம்னு சொல்லி நிறைய மரங்கள் நிற்கிறத நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஜாழ்ப்பாணம் புங்குடுதீவு மத்திய கல்லூரி தெரியும். என்ன அங்கே பாருங்க உலகத்துக்கு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஸ்கூல்னு சொல்லி இங்கேருந்து பார்க்கக்குள்ளேயே எங்களுக்கு அந்த பள்ளிக்கூடம் தெரியுது. நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போகலாம். இந்த கோயிலுக்கு வந்தாக்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் வரீங்க. அவ்வளோது பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான நல்ல கோயில் உண்டு. இங்கே வந்தாக்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சால் அதையும் கொமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க. இந்த வரலாறுகள் தெரிஞ்சால் சொல்லிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்த முறை விளைவிக்க சரி இல்லாட்டி இந்த ஊர் மக்களுக்கு சரி இந்த கோயிலில் வரலாறுகள் தெரியும். என்ன சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். புங்குடுதீவு மத்திய கல்லூரின்ற பக்கத்து ரோட்டால் போகிறோம். என்ன பாருங்க இதில் நிறைய கடைகள் இருக்குது. இதில் பழைய கடைகள் இருக்குது. என்ன இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்குது.
இதுதான் உள் வளாகமா பாருங்க. இந்த ஸ்கூலில் படித்தாக்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. இதில் சன சமூக நிலையம் இருக்குது. புனித பிரான்சிஸ் சவேரியார் சன சமூக நிலையம். இதில் ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குன்னு. தொடர்ந்து நாங்கள் இப்போ நீரை தான் போக போகிறோம். இதில் மாதாண்ட சுருவம் இருக்குது. தொடர்ந்து இப்போ நீரை போகலாம். அழகான வீடு இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்க, வெளி மதுகளை எல்லாம் விடிஞ்சு விழுற நிலைமையில தான் இருக்குது. அந்த காலத்தில் இந்த மதில் எல்லாம் கட்டியிருக்கணும். என்ன பாருங்க, நல்ல வர்ணங்கள் எல்லாம் கட்டியிருக்கணும். சரி, நாங்கள் தொடர்ந்து வீட்டை போய் பார்ப்போம். அந்த காலத்து வீடு, எத்தனை வயசு போன ஆக்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்துருப்பினோம். என்ன இந்த வீட்டை வாழ்ந்தாக்கள் இப்போ இங்கே இருக்கணும்னே தெரியாது. இந்த வீட்டை ஆக்கள் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு. சரி, ஏன் எங்களுக்கு தேவையில்லாத வேலை, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதில் பழைய கடைகள் எல்லாம் இருக்குன்னு. இங்கால மதில்கள் எல்லாம் இருக்குன்னு. அந்த காலத்து மதில்களை பாருங்க. வீடும் வடிவான வீடுன்னு. சின்ன சின்ன வீடுகள் இருந்தாலும் எல்லா வீடுகளுமே வடிவாத்தான் இருக்கான். பாருங்க, இந்த மதிலெல்லாம் புது மதில். இங்கால பனங்காடு இருக்குது, தென்னைகள் எல்லாம் நிற்குதுன்னு. தொடர்ந்து போனால் கடற்கரை வருது. இதுதான் புங்குடுதீவு பிரதேச வைத்தியசாலையா. நாங்கள் இப்போ இந்த வழியாக தான் வந்து நாங்கள். இதில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. இங்கால பக்கம் பீச். என்ன தொடர்ந்து நாங்கள் சிவன் கோயிலை பார்த்துட்டு வரலாம். தென் பெருந்துறை சதானந்த சிவன் ஆலயம், ஸ்ரீ சுவாமி சதானந்த ஜி அவர்களின் ஜீவ சமாதி 1983 புங்குடுதீவு 2ஆம் வட்டாரத்தில் இருக்குது இந்த கோயில். இதால் தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகணும். பாருங்க, நிறைய மரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். நல்ல வடிவாக கோயில் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. என்ன இதில் ஒரு ஆலமரம் நிற்குது. உண்மையிலேயே இந்த ஆலமரம் வித்தியாசமாக இருக்குது. இப்படி ஒரு ஆலமரத்தை நீங்கள் பார்த்து இருக்க மாட்டீங்க. இதில் சிவலிங்கத்தை வரைஞ்சி வச்சிருக்கணும். இதுதான் இந்த கோயிலோட மணிக்கோபுரம். இதில் 3 பேர்கிட்ட படம் வரைஞ்சிருக்கணும். என்ன இதில் எழுதியிருக்கணும், சுவாமி சிவானந்தாவிடம் சந்நியாசம் பட்டம் பெற்றார், இந்தியாவில் பெற்றிருக்கிறார். இதில் சுவாமி சச்சிதானந்தாவிடம் குருதீட்சை பட்டம் பெற்றார், கண்டி தென்னங்கும் பெறவில். நினைக்கிறேன் கண்டியில் தென்னங்கும் பெறவில் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா குருதீட்சை பட்டம் பெற்றிருக்கிறாராம். இதில் படங்கள் வரைஞ்சிருக்கிறோம். என்ன அவதாரம், அதாவது பார்த்தீங்கன்னா பிறந்தது 1896, இறந்தது 1983. இங்கே பூசைக்காரர்ன்ற பேர்கள் அதெல்லாம் போட்டிருக்கணும். அதாவது தையில யார், மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் யார் பூசை செய்கிறேன்னு சொல்லி பூசைக்கார்ட்ட குடும்பங்களோட பேர் போட்டிருக்கீங்கன்னா. அதாவது பார்த்தீங்கன்னா தையிலேருந்து மார்கழி மட்டும் இருக்குது. என்ன குரு பூஜைக்கும் உபயோகம் செய்யணும். அதாவது பார்த்தீங்கன்னா சரோஜினி தேவி கோபாலப்பிள்ளை குடும்பம் பார்த்தீங்கன்னா குரு பூஜைக்கும் உபயோகம் செய்யணுமா. இது ஒரு சமாதி கோயில். என்ன சரி, நாங்கள் தொடர்ந்து கோயிலை சுற்றி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் வர இந்த கட்டுமான பணிகள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது. நாங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுமே, நிறைய தூண்கள் கட்டப்பட்டு அரைகுறையில் நிற்கிறனா காணக்கூடிய மாதிரி இருக்குது. சுற்றி வர தெய்வங்களோட உருவ சிலை இருக்கிறனா காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் முருகன் வீட்டு இருக்கிறாரு. என்ன இந்த கோயில் கடற்கரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. மடம் ஒன்று இருக்கு. என்ன மடமோ வீடோன்னு சொல்லி தெரியல, இதில் அருகாமையில் இருக்குது. இதுதான் கோயில். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இங்கால தண்ணி டேங்க் எல்லாம் இருக்குது. டென்பர் வந்து இப்போ முகம் கழுவுறார். அதை பார்த்ததோ சரியான வெக்கியா, வெயில் கொளுத்துது. என்ன அவரது சரியான வெயில் உண்மையிலே தாங்க முடியாமல் இருக்குது. முகத்தை அடித்து கழுவினா தான் சரி. அங்கால கடற்கரை. இதான் புங்குடுதீவு ஆஸ்பத்திரி. என்ன இது மெட்ட பக்கம். இங்கால பனங்காடு இருக்குது பாருங்கோ. இங்கால சுடலை. என்ன இதுல சமாதிகள் இருக்குது பாருங்க. விலைகளை காய போட்டிருக்கிறோம். தொடர்ந்து வர இங்கால நிறைய வாடிகள் இருக்குது. இதுல மாதா சிலை இருக்குன்னு
பார்த்ததோ தொடர்ந்து நாங்கள் நேராக போகலாம். தொடர்ந்து வர இங்கே ஒரு கிராமம் வருது, நிறைய விலைகள் இருக்கு. என்ன இதில் கருவாடு போட்டிருக்கணும். இதில் மாதா கோயில் இருக்குது, நேவி இந்த மவுசர் போகுது. தொடர்ந்து வர இதில் மெயின் ரோட் வருது. என்ன பாருங்க, மெயின் ரோட் வந்துட்டு இதில் சிலோன் மெடிக்கியார் கிளினிக் இருக்குது. ஆனால் இது எத்தனை பட்டாரம் தெரியாண்ணே, அண்ணாக்கு தெரியாதான். நாங்கள் இப்போ இடக்கை பக்கம் திரும்பி போகிறோமா. இதில் கடை தொகுதிகள் இருக்குது. நாங்கள் இப்போ ரவுண்ட் அடிச்சு கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சந்தியடிக்கு வந்துட்டேன். பாருங்க, நாங்கள் முதல் இதால் தான் போனாங்களே. என்ன சரி, இப்போ நாங்கள் இப்போ நேராக போக போகிறோமா. முதல் இதால் போனாங்க, நாங்கள் இப்போ நேராக போக போகிறோம். பார்த்ததோ சட்டப்படி ஏரியா ஒன்று வருது. என்ன நாளைக்கு இது பள்ளிக்கூடம் ஆகும், பார்த்துட்டு போவோம். பெரிய பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு பள்ளிக்கூடம் இங்கே இருக்குமென்னு சொல்லி. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை. என்ன பாருங்க, 1833ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கணும். உண்மையை அறிந்து உணர வாசகம் போட்டிருக்கணும், மகுட வாசகம். பள்ளிக்கூடத்தின் உள் வளாகத்தை பார்க்கலாம். இதுதான் பள்ளிக்கூடம். பாருங்க உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு. இதில் ஜேசுண்ட சிலை இருக்குது, க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் உள்ளே போய் பார்க்கிறாது, வெளியால் இருந்தே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். என்ன இதுதான் பிரின்சிபல் ஆஃபீஸ். அங்கே கம்ப்யூட்டர் ரூம் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் இருக்குது. நாங்கள் மெயின் ரோட்டால் வரும்போது பார்த்துருப்போம் ஒரு சர்ச் ஒன்று. நான் சொல்லியிருப்பேன் அன்றைக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்லி. அந்த சர்ச் தான் இது. என்ன நாங்கள் இப்போ சர்ச்சின் பின்பக்கம் வந்து நிற்கிறோம். இது அண்ணாக்கள் அப்போ இருந்து ரோஸ் ஓடிக்கொண்டிருக்கேன். நம்ம என்ன அப்போது அதில் வரும்போது வேகமாக போனது அண்ணாக்கள் தான். என்னென்னா ரோசையில் ஓடுறீங்களா? ரோசா ஓடுறீங்க? இப்போ எங்கெங்க சுற்றுறீங்க? குருக்காட்டு சந்தி. பேருந்து என்ன இங்கே பார்த்தது ஆக்கலை. அப்போ ஐயாக்களுக்கு என்ன பொழுதுபோக்கிங்க? ஃபுட்பால் வாலிபால் அது வேறு என்ன ஃபுட்பாலில் விளையாட போகிறீங்களா? இப்பயும் 55 வயசு நான் ஓடுவேன், விளையாடுவேன். என்ன சொல்கிறீங்க? இப்பயுமே 55 வயசு என்னோட ஓட மாட்டேங்க. நீங்க ஃபுட்பால் விளையாட மாட்டீங்க. இப்போ என்னோட போட்டி விடக்கூடாது. நான் வேணும் ரேஸுக்கு கூப்பிடுவேன். உங்களை ஓடுவேன், சைக்கிள் ரேஸ். காலால் ஓடுவோமா இல்லை சைக்கிள் ஓடுவோமா? அதுக்கு மட்டும் நான் ரெடி. என்ன உண்மையாவோ? இப்போ இந்த விழுந்த கிளம்பி இதை நடந்தா இப்போ என்ன சொல்லக்கூடாது. நான் இப்போ இந்த வீடு மட்டும் ஓடுவேன். நீங்க என்ன பின்னால வரீங்க முன்னால வரீங்கன்னா தெரியும். நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். சைக்கிள் இதில் விட்டுட்டு நம்ம வேணா ஓடி காட்டுவோம். சைக்கிளை கொண்டு போகிறோம். அவ்வளோ திறமை என்னட்டே இருக்கு. 55 வயசு நம்புறீங்க. விளையாட்டு போட்டின்னா எனக்கு ஒரு கலை. இந்த முறையும் சைக்கிள் ரேஸ் ஓடுவோன்னு பார்த்தேன். சைக்கிள் இந்த சைக்கிள் ஓடியில ஒரு ஆக்களை கேட்டு பார்த்தேன். அது சரி வரையில பார்ப்போம். உங்கள்கிட்ட ரேஸ் நடக்க போதா? 14. இப்போ புங்குடுதீவு ஆக்கள் மட்டும்தான் ஓடினமா இல்லாட்டி தீவகம் தீவு பகுதி மட்டும். நெடுந்தீவு, அனலதீவு, நயனாதீவு, எழுவதீவு, தீவகம் மட்டும். போன வருஷம் ஜெயிச்சது. போன வருஷம் அது தம்பி, நான் போன வருஷம் நெடுந்தீவு படி என்ன தெரியுது. வீடி அடிக்கிறது அதே மறைக்கிறது பேசுவீங்க. அப்ப நீங்க அடிக்காம விடலாம் தானே? அடிக்காம விடலாம். அது பழகினா வளர்க்காம நிற்கிறாரு. அது சரி. குடிக்கிறாங்க, குடிக்கலாம இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஆக்களுக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறவங்க? சைக்கிள் தான், புது சைக்கிள். நாங்கள் தொடர்ந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோமே. நாங்கள் இப்போ இந்த பாதையால் தான் வந்து நாங்கள் இதில் கடை தொகுதிகள் இருக்குன்னு. பலநோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்குது. பாருங்க, கிராமிய வங்கி இருக்குது. தொடர்ந்து இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. தொடர்ந்து போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் கடை தொகுதிகள் இருக்குது. முந்தி இங்கே வந்தாக்கள் இருந்தால் அது எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் போட்டுடுங்க. இந்த இடத்துல உண்டியல் வச்சுருக்கணும். என்ன தொடர்ந்து அதில் ஒரு கிணறு இருக்குது. நாங்கள் தொடர்ந்து வேற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. என்ன மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி நிற்கும். நாங்கள் உள்ளுக்கு வரவே இல்லாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் தானே, அதெல்லாம் தண்ணி இல்லாமல் இல்லை. இப்போ நாங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குன்னு பாருங்க. இதில் தேர்முட்டி இருக்குது. தொடர்ந்து நாங்கள் பிள்ளையார் கோயிலையும் போய் பார்க்கலாம். அண்ணா எங்கே வரீங்க? வாங்க வாங்க.
இதில் பிரம்மாண்டமான மணி கோபுரம் இருக்குது. இங்கால மண்டபம் எல்லாம் கட்டியிருக்கணும் என்ன பாருங்க. இதில் தேரடி வைரவர் வீட்டில் இருக்கிறார். இவரையும் பார்த்து கொண்டு போவோம். இந்த கோயில் பேரல்லோ பாருங்கோ. புங்குடுதீவு மத்தி பெருங்காடு மூத்த நயினார் புலம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயம். தொடர்ந்து கோயில்ட உள் வளாகத்தை நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன் பாருங்க. இதுதான் கோயில்ட உள் வளாகம் என்ன. இதில் வசந்த மண்டபம் இருக்குது. இதில் கண்ணாடி விளக்கு இருக்கு என்ன தான் காத்தடிச்சாலும் இதுக்கு நாங்கள் விளக்கரிச்சா 100 ஆகுது. இதில் அம்மாலாச்சி வீட்டு இருக்கிறா. தொடர்ந்து கோயில் வாகனங்கள் எல்லாம் நிற்குது என்ன பாருங்க. தொடர்ந்து நாங்கள் வரும்போது இதில் முருகப்பெருமான் வீட்டு இருக்கிறார். எம்பெருமான் முருகப்பெருமானை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் கோயிலுண்ட கிணறு இருக்குது என்ன. இதுதான் கோயில் கிணறு. கூடுதலாக கோயிலுக்குள்ளே அமைக்கிற கிணறு சதுரமாக தான் அமைக்கிறவையல். சரி, நாங்கள் கோயிலை பார்த்தாச்சே. தொடர்ந்து நாங்கள் வெளியால் போகலாம். கூடுதலாக கோயிலுக்குள்ளே அமைக்கிற கிணறுகள் சதுரமாக தான் அமைக்கிறவையல். ஏன்னு சொல்லி எனக்கு தெரியலை. தெரிஞ்சாக்கள் கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. இதில் கோயிலுக்கு வெளியாலையும் கிணறு இருக்குன்னு பாருங்க. தண்ணி நில மேல் மட்டத்தோடய நிற்குதுன்னு தாகசாந்தி நிலையம். இங்கால மண்டபம் இருக்குது. அங்கால மாங்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். இது இந்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா சொல்லி நினைக்கிறேன். அதில் மாங்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம் பாருங்க. இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா ஞாபகார்த்தமாக அமைச்சு கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திகேசு ரத்தினம், தனிநாயகம், சத்தியபால், சுனித்திரா ஆகியோருண்ட ஞாபகார்த்தமாக அவர்கள் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கீங்கன்னா அவர்களோட ஞாபகார்த்தமாக பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னா பாருங்க. இது புங்குடுதீவு 1ஆம் வட்டாரமா. நாங்கள் 2ஆம் வட்டாரம் வீடியோ பதிவு செய்ய வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் வட்டாரத்துக்கு வந்து நிற்கிறோம். என்ன எந்தெந்த வட்டாரத்துக்கு தீரம்னு எங்களுக்கே உண்மையாக தெரியல. நாங்களோட கெஸ்ட் பண்ணி அங்கிட்ட கேட்டு அரைஞ்சி தான் போய் கொண்டிருக்கிறோம். என்ன அப்போ மாறிக்கிற இப்படி 1ஆம் வட்டத்துக்குலாம் மாறி வந்து வீடியோ செய்வோம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ புங்குடுதீவு 3ஆம் வட்டம் 4ஆம் வட்டம்னு சொல்லி நான் தொடர்ந்து வீடியோ எடுக்க தானே போகிறோம். அப்போ நீங்கள் அந்த 3ஆம் வட்டத்தை என்னென்ன விஷயம் இருக்குது, எந்தெந்த இடத்துல நாங்கள் வீடியோ பதிவு செய்யணும், என்னென்ன கோயில்கள் இருக்குது, அது வரலாறு, எத்தனை நூற்றாண்டுகள் பழமையான கோயில், எப்படி அந்த கோயில் தோன்றியது, அந்த அதுகளை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வந்து பார்த்து வீடியோ எடுக்கிறதுக்கு, மெட்டாக்களும் தெரிஞ்சு கொள்றதுக்கும் ஈஸியாக இருக்குது. நாங்கள் வீடியோ சொல்லிக்குள்ள தெரியாதாக்களும் தெரிஞ்சு கொள்ளினோம். என்ன அதில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் ஒவ்வொரு வட்டத்துலையும் என்னென்ன கோயில் இருக்குது, என்னென்ன குளங்கள் இருக்குது, அதன் நினைவுகள் உங்களுக்கு இருந்து அதுகளையும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் முடிஞ்சால் நாங்கள் அதுகளையும் பார்த்தீங்கன்னா வீடியோவாக உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். என்ன ஓகே, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இந்த மண்டபத்தை பற்றி உங்களுக்கு சொன்னால், இந்த மண்டபத்தை ஆட்டு நினைவாக கட்டின சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் தாகசா நிலையம் இருக்குது. என்ன அப்போ இதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் பாருங்க. இராமநாதர், மாரிமுத்து, அம்பலவாணர், கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணகுமார் அவர்கள ஞாபகார்த்தமாகத்தான் இந்த தாகசா நிலையம் அமைச்சு கொடுத்துருக்கணுமா. சரி, என்ன நாங்கள் தொடர்ந்து போகலாம். கோயிலை தாண்டி வர இதில் ஒரு குளம் ஒன்று வருது. இதில் ஐயா நொங்கு வித்துக்கொண்டு இருக்கிறார் பாருங்க. நல்ல நுங்கு விற்கிறார். வரட்டும் அவர் போட்டி காணணும் உங்களை. சரி, நீங்கள் நுங்கத்தாங்க குடிக்க. இதில் ஐயா நொங்க வர்றார். 200 உண்டு. சரி, மெட்டாக்களுக்கு 200. எங்களுக்கு எவ்வளவு? பார்த்து விட 100 வெட்டுக்குள்ளே 1000 ரூபா. சரி, ஓகே. உங்களுக்கு முன்னாடி 90 ரூபா. 10 ரூபா செல்லாதா? சரி, நாங்கள் 200 ரூபா தரலாம். அப்படி இல்லாம இல்லை, நாங்கள் காசு தருவோம். பற்றி கனடா எல்லாம் போயிருக்கு. ரொம்ப அடிச்சு பாருங்க. அப்படி காசு போகும். வெட்டுறதுக்கு மெதட் இருக்கேனே. நல்ல ஆத்தல் நுங்க குடிச்சு பார்த்து காசு தாங்க. நல்ல இல்லாட்டி காசு எடுத்த இல்லையோ? காசு வேணும். ஏன்னா இங்கே இல்லையா? ஒண்டா வரும் இதில். ஒன்று தான் வந்துருக்கு. ஏன் ஒன்று வருது? 3 பேரும் 4 பேரும் வெள்ள மாதிரி வரும். இல்லை, இதில் முடிஞ்சு. இது சட்டப்பாடு. இதெல்லாம் சாமான என்ன எப்படிங்க? பாருங்க என்னமா இருக்கு. தண்ணி தானே உள்ளுக்கு. பாருங்க எப்படி குடிக்கிறேன்டா. இந்த வெக்கைக்கு நல்ல சாமான என்ன வெக்கைக்கு தானே. அதான் உடம்பு ஃபிட்டாக பெறும். என்ன
குடிக்கிறேன் நான் சாப்பிட்றேன் இதான் குடிக்கிறேன் கல்லு கலதுகள் கல்லு சரிங்களா ஒரு பேரை கல்லு குடிச்சா பரவாயில்ல ஓ ஓ எல்லா ஜீவி ஒரு ஆள் குடிக்கலாம் ஓ ஓ ஓ அது வருத்தம் வந்துட்டு ஒரு பேனை கல்லுனா இல்லைம்மா என்ன அது உண்டு நீங்கள் சொல்லிட்டு அடுத்து வந்துருப்பேன் சரி இல்லை எங்களுக்கு அங்கே நயனாதிக்கு போகிறீங்க நடந்து போகிறீங்களா ம் எங்கே போக போகிறீங்க இப்போ இந்த ரெண்டாம் பட்டர் எங்கள் வாட்டை காட்ட வந்து நாங்கள் ரெண்டாம் பட்டர் இதான் ரெண்டாம் பட்டம் அது அகல் வர சொல்லுங்க என்னட்ட ம் அகல் வர சொல்லுங்க குடிக்க ம் இங்கோட நான் மாட்டுக்கு வெட்டி வைக்கிறேன் ஓகே ஏய் அண்ணா அறிவா என்ன அது சரி இதுதான் இனிப்பா இருக்கும் அப்படியா இன்னைக்கு இது கல்லு பேனை இது கல்லு பண்ணு ஓகே ஓகே போடு நான் ஒரு டங்கு வாங்கி குடிச்சிட்டு அது ஒரே ஒரு கண்டு இருந்தா வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன் என்ன அப்போ அவர் இல்லைன்னு சொல்லி ஒன்றை வெட்டி தாரார் சரி ரெண்டாவது வெட்டி தார ஓகே அது ஒன்றண்டா வட்டியா தந்தவன்னு சொல்லி பார்த்தேன் மூன்றாவது நொங்கு தாரார் காசே வேணாம் குடிங்கடாவா ஏன் எங்களுக்கு தாரீங்க சொல்ல எங்கடா என்ன எங்க தமிழாக்கல அதான் எங்க தமிழாக்கல நாங்கள் கொடுக்கத்தானே வேணுமான்னு சொல்லி தாரார் என்ன இப்பயும் பாருங்க இவ்வளவு பேருக்கு பெற்று இருக்குன்னு சொல்லி இப்படி வந்து கதைக்கத்தான் தெரியுது என்ன நாங்களே எல்லாம் தங்கட வேலையை பார்த்து செய்யறாங்க சொல்லி யோசிக்கிறது இப்படி வந்து பார்க்கத்தான் தெரியுது எத்தனை பேரை பெற்று இருக்குன்னு ஓ ஓ அதான் தமிழ் பெற்று நாங்கள் ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபா கொடுத்து விட்டுறோம் ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபா ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபா என்ன 50 பெண்ணை விட்டுட்டா 1000 ரூபா கேட்குறாங்க ஒரு பேர் எத்தனை இது வேற 10 நூறு 10 நூறு நீங்கள் ஏன் வீட்டுல ஒரு 1000 ரூபாய் பெறுது 5 தான் கிடைக்கும் 5 ரூபாயும் கிடைக்கும் உங்களுக்கு தெரியல பிள்ளைகள் உங்க இல்ல இல்ல காணோம் அவருக்கு ஆதல் இப்படி என்ன விட்டுட்டு போக மாட்டாங்க ஒருத்தர் இதோட மூன்றாவது நோங்க அடிக்கிறாரு பரவாயில்ல குடிச்சா அவருக்கு தான் வந்து குடிக்கிறாரு இல்ல இல்ல வேணாம் குடிச்சு அவ்வளவு பாப்போம் நீட் என்ன நீட் குடிக்கணும் அதான் ரசிச்சு குடிக்கணும் என்ன வாங்க காசு இங்கே காசை வாங்க முதல் ஐயோ லண்டன் முழுக்க போயிருக்கு என்ற பேர் நீங்க இப்ப வட்டி தந்த நீங்க இப்ப காசு வாங்க தான் வேணும் காசு பிடிங்க எப்படிங்க காசு பிடிங்க இல்ல காசு பிடிங்க நன்றியா நன்றி ஓ சந்தோஷமா இருந்தாரமோ நீங்க நல்லா இருந்தா நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரி நாங்கள் இப்ப இந்த மிஷனரிய வீடியோ எடுக்க போறோம் அமெரிக்க மிஷனரி அது இது பக்கத்துல ஒன்று இருக்கு இதுல அது என்ன பாரம்மா ஓகே ஓகே எங்கட பிள்ளையும் படிக்கிறாரு சரி நீ காசு இல்ல காசு வேணாம் நீ கொண்டு வாங்க பாய் பாய் அடுத்த சந்திப்போம்மா காசு வேண்டாம் எங்கட பிள்ளையும் படிக்கிறான் சரி பாய் பாய் அண்ணாக்கள் இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா அண்ணா நொங்கு வந்தவர் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவரே காசு வாங்க துப்புறவுக்கு மனமே இல்லை அவரே கஷ்டத்தில் இருக்கிறார் அந்த கஷ்டத்தில் இருக்க அந்த மனசுல காசு வாங்க மாட்டேன்னு ஒற்ற காலில் நிற்கிறார் என்ன உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவம் உண்மையாக பாவம் என்ன உண்மையாக கஷ்டப்பட்டாக்க தான் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் பிடிக்கும்னு சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லி யோசிக்கணும் உண்மையாக நல்ல விஷயம் நல்ல ஒரு மனிதரை சந்திச்சு நாங்கள் ஓகே நாங்கள் தொடர்ந்து போகலாம் நாங்கள் வார வழியில் இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வீடு 2 பக்கமும் ஜானின்ற சிலை இருக்கு என்ன தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான வீடு என்ன நான் நினைக்கிறேன் இது ஒரு நாச்சியார் வீடுண்டு உள்ளுக்கு கொண்டு போய் காட்டுறேன்னு போடுங்க பாருங்க நல்ல உயரமான வீடு இப்படி ஒரு வீட்டை இந்த காலத்தில் கட்டுறேன்னு சொன்னால் எத்தனை ஓடி முடியும் என்ன அந்த காலத்தில் இவ்வளோதுக்கு அழகாக பார்த்து கட்டியிருக்கணும் உண்மையாக எல்லாம் இருக்குது இதுதான் குசினி அந்த காலத்து குசினியா பாருங்க ஒவ்வொரு ரூம்களுக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்குது பாருங்க நல்ல உறுதியான தூணுகள் அமைச்சிருக்கீங்கன்னா அந்த காலத்தை எவ்வளோத்துக்கு உறுதியாக அமைச்சிருக்கோம்னு சொல்லி நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடு நிலைச்சி நிற்குது என்ன எத்தனை யுத்தங்களை பார்த்துருக்கோம் எவ்வளோ காலங்களை பார்த்துருக்கோம் எத்தனை வெயில் மழைன்னு சொல்லி இந்த வீடு பார்த்துருக்கோம் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா மேல் ஓடுகள் எல்லாம் இல்லை ஒளியா ஆனால் இந்த வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு உறுதித்தன்மையாக இருக்கு அந்த காலத்தை கட்டின வீடுன்னு சொன்னால் சொல்ல சும்மாவா இங்கே நண்பர் சொல்கிறா இதை ஓடி பிடிச்சி விளையாட சட்டப்படி வீடா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது உண்மை தான் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது தெரியுமோ பாருங்க ஒவ்வொரு ரூமுக்கிடையும் தொடர்பு இருக்கேன்னு ஓமே சட்டப்படி என்ன அந்த காலத்துல
அந்த காலத்துல இந்த வீட்டை இருந்தாலும் உண்மையாவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணியிருப்பாங்களே என்ன இல்லையா? உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த வீட்டை வாழ்ந்த சின்ன பிள்ளைகள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இதுக்கால அதுக்கால ஓடி தீர்றது என்ன, சாப்பாடுகளை கொண்டு ஓடுறது என்ன, சண்டை பிடிக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக என்ஜாய் பண்ணியிருப்போம். தாய் தவப்பட்ட தப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஓடியெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்களே என்ன. அப்படி கூட அனுபவங்கள் இருந்தால் கரெக்டாக ஷேர் பண்ணி விடுங்க, நாங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த காலத்து ஜன்னல்கள் எல்லாம் பாருங்க, ஜன்னல்கள் கதவுகள் எல்லாம் பாருங்க, ஜன்னல்கள் நிலைகள் எல்லாம் பாருங்க. அந்த காலத்து டிசைன் எல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்குன்னு. அந்த காலத்து இந்த வீட்டை இருந்தாக்கள் இந்த ரோட்டால் தெரிஞ்சாக்க போய் நம்ம சொல்றோம் இங்கே இருந்தால் கூப்பிட்டு இருப்பீங்க. அண்ணா எங்கே வரீங்க, வாங்க வாங்க இப்படி எல்லாம் கூப்பிட்டு என்ஜாய் பண்ணிருப்பேன். ஓ வச்சாண்டே வாடா வந்துட்டு போடா டீயை குடிச்சிட்டு போடான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ரோட்டை பார்த்து கூப்பிட்டு இருப்பீங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வாழ்ந்தாக்கள் இப்படி வீடுகளில் ரோட்டுக்கரையில் உள்ள வீடுகளில் வாழ்ந்தாக்களுக்கு இப்படியான அனுபவங்கள் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்க என்ன. உண்மையிலேயே அவ்வளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பேன் இந்த வீட்டு இருந்தாக்கள். செமையா இருக்கு தெரியுமா, வேற லெவல். இப்போ நான் இந்த ரோட்டால போகிறேன் சரியோ, இந்த வீட்டுக்காரன்டா என்ன செய்வேன், அண்ணா வணக்கம் என்று காய்ச்சி கொண்டு போகிறேன். இப்படியான மெமரிஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னு தானே. உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு அவ்வளோ சந்தோஷமா வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு. அப்போ சிரிச்சு கதைச்சு சந்தோஷமா ஆடி பாடி விளையாடி பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருப்பேன் என்ன. லெட்டர் தானே என்ன, அந்த கதை லெட்டர் தான் யூஸ் பாவிக்கிறவே என்ன. அப்போ லவ் லெட்டர்ண்டா லெட்டர் தான் கொடுத்து அனுப்பினேன் போஸ்ட்டில். இப்போ என்னாலும் பரவாயில்ல, ஃபோனுகளில் லவ் பண்ணி கொள்ளுவாங்க. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களே என்ன. இதால போய் வேற சைட் அடிச்சு கொண்டு போறது என்ன, உடனே மெசேஜ் போட்டா உடனே ரிசீவ் ஆகும். இப்போ எல்லாரும் இப்போ நீங்க இன்றைக்கு மெசேஜ் எழுதுறீங்களாண்டா ஒட்டுக்கலாம செல்லுமா எனக்கு ரிசீவ் ஆகும். இன்றைக்கு காய்ச்சல் என்று நாங்கள் எழுதி போட்டோம்னு சொன்னா எங்களை காய்ச்சல் மாறினா அப்புறம் தான் லிட்டரை வச்சு ஏறுவேன். எனக்கு இன்றைக்கு காய்ச்சல் வார வார கிழமை இன்றைக்கு திங்கள்டா வார திங்கள்லாம் வேலைக்கு போகும். உண்மையாக பார்த்தீங்கன்னா அப்படி அந்த காலத்தாக என்ஜாய் பண்ணியிருப்பினா பாருங்க. அண்ணா எங்களுக்கு தயிரோட போகிறாரு போல. வணக்கம் அண்ணா, என்ன நடக்குது? நல்ல கூலாக கொண்டு போகிறீங்க போல தயிர். எவ்வளோத்துக்கு வாங்கி நீங்கள்? ஜோக்கேட்டா பாருங்க. ஏன்னா இங்கே அந்த மண்சட்டி தயிர் வார இல்லையா முந்தி, அதெல்லாம் ஃபேமஸ் என்ன டேஸ்ட்டும் இல்லை. அது எரும மாட்டு தயிர் என்ன. அண்ணாண்ட பேர் என்ன? குவசீலன். சரி ஓகே ஓகே சரி அண்ணா. இதில் புங்குடுதை விட கீதா சைவ சுவையகம் இருக்குது, சைவ சாப்பாடு கடை இருக்குது பாருங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. தொடர்ந்து நாங்கள் போய் சர்ச்சை பார்க்கலாம். வாகனங்கள் போகிற போக்க பாருங்க என்ன வேகம் என்ன. சரி நாங்கள் தொடர்ந்து போய் சர்ச்சை பார்ப்போம். இதில் சர்ச்சின் ஜன்னல்கள் இருக்குது என்ன, அந்த காலத்து டிசைன் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. 1870ஆம் ஆண்டில் விட இந்த சர்ச்சை கட்டியிருக்கிறோம் என்ன. அந்த மேல் துண்டு அப்படியே உடைஞ்சு விழுகிற நிலைமையிலே இருக்குதான். சரி நாங்கள் தொடர்ந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம். ஒரு பழங்காலத்து சர்ச். எத்தனை பேர் வந்து இங்கே வணங்கியிருப்பினவன் அந்த காலத்தில். உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்ததோ ஒரு பழைய சர்ச். இந்த சிவர்களின் அளவை பாருங்க, இவ்வளோ பெரிய சிவர்கள் என்ன. அந்த காலத்தில் இந்த கண்ணாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலர் கண்ணாடிகள் தான் போடுவீங்க நம்ம என்ன. இதில் இந்த கண்ணாடிகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது. பழங்காலத்து கட்டடம். இந்த கட்டடம் நம்ம பார்த்தீங்கன்னா பாதுகாத்து வச்சுருக்கணும் என்ன பாருங்க. அந்த காலத்து டிசைன்கள். இதில் எத்தனை மக்கள் இருந்து இந்த ஜுபங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை, அமைதியாக இருக்குது. நானும் இந்த ஃப்ரெண்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமே அமைதியாக இருக்குது என்ன. இது கூண்டு என்ன. இதில் ஜேசுண்ட சிலுவை இருக்குது என்ன. இந்த பாருங்க ஜேசுண்ட சிலுவை. அதான் பார்த்தீங்கன்னா வேலாயுதா புண்ணியமின் அமரசிங்கம் 1942ஆம் ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதி அவர்கிட்ட 92 வயது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் 92 வயது. சின்னத்தங்கம் கெம்பில் அமரசிங்கம் 1929ஆம் ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதி தமது 69 வயதிலும் மறுமைக்குள் பிரவேசித்தனர். 45 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு ஆலயத்தில் வந்து கடவுளை வணங்கி இருக்கணும். இந்த நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சேவை செய்திருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 2 பேரை பற்றி போட்டிருக்கணும் என்ன. இதில் ஒரு ஞாபக சின்னம் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நாகநாதர் பொன்னை அவற்ற ஞாபக சின்னம் இருக்குது. தோற்றம் பார்த்தீங்கன்னா அவர் 1897 பிறந்து 1957 இறந்திருக்கார். 42 வருடங்கள் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியராக பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் பார்த்தீங்கன்னா இச்சபையில் ஆள் இருந்திருக்கார் என்ன. அவரை பற்றி இதில் போட்டிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு கல்வெட்டு இருக்குது. முருகேசு ரிச்சர்ட் இராமநாதன் இச்சபையின் ஊக்கமுள்ள அங்கத்தவர், இந்நாட்டிற்கு அருட்சேவை புரிந்தவர். தோற்றம் பார்த்தீங்கன்னா அவர் 1879 பிறந்து 1950 இறந்திருக்கிறார் என்ன. நண்பர் கூட்டிகிட்டு போயிட்டார் என்ன வச்சு. ஓடி தெரியுது கொஞ்சம் எதுக்கு பயந்துட்டேன். நண்பர் பார்த்தீங்கன்னா என்ன வச்சு பூட்டிட்டு போயிட்டாரா. ஸோ சேட். அதனால தான் கடை என்ன இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றபடிய நாள் பூட்டிட்ட மண்ணை
வளமையாக துறக்கிற நாங்கள் ஓ ஓ எமது சேவை வந்து நிரந்தரமாக நடக்கிறது. சில நேரங்களில் வந்து உடல் சுவையின காரணமாக குடியிருப்போம். அது மக்களுக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுக்குற நாங்கள்லாம் அசௌகரியத்தை கொடுக்குறது எங்களால் அது ஒரு மிக பெரும் ஒரு தவறு. கடையின் உட்பகுதியை பாருங்க. இங்கே மாரியம்மன் கோயில் இருக்கா? இருக்குண்ணா, இந்த பக்கத்துல இருக்கு. எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஒரு 10 மீட்டர் 15 மீட்டர். இதில் கிருஷ்ணர் இருக்காங்க, சிவபெருமான் படம் எல்லாம் வச்சுருக்கிறீங்களா? என்ன அடியாத்தான் வச்சுருக்கீங்க கடையை? கிருஷ்ணர் வச்சுருக்கிறோம். நாங்கள் வட்டக்கட்சியில் இருந்த வழியை கிருஷ்ணன் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்து நாங்கள் அந்த கிருஷ்ணராக எங்களை காப்பாற்றினவர், எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர். வட்டக்கட்சி ஸ்ரீரங்கநாத பெருமான் அருளோடு தான் நான் இங்கே உயிரோடு வந்தது. அதே போல் ஸ்ரீ நைனை நாகபூசணி அம்மனின் அருளோடு தான் நான் பூங்குருதி மண்ணில் 2010ஆம் ஆண்டு உயிரோடு வந்தது. அந்த 2 கடவுளும் எங்களுக்கு ஆக்கபூர்வமான ஒரு அருளின் பற்று. எங்கள் உடல் வந்து அவை 2 பேரை நம்பினபடியாக மிக பெரும் கொடிய யுத்தத்திலிருந்து உயிர்தனை தப்பி எங்கள் சொந்த மண்ணின் தாய் மண்ணுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஓகே, நன்றி 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 நன்றி. கீதா கஃபேக்கு பக்கத்து ஒழுங்கையால் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் நோக்கி போகிறோம். இப்படியெல்லாம் இங்கே இடங்கள் இருக்கா? இங்கே ஒரு அழகான மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குன்னு. அப்போ நாங்கள் இப்போ மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்து நாங்கள் இந்த கடை ஒன்று இருக்குது, பழைய கடை. தொடர்ந்து போய் மாரியம்மன் கோயிலை பார்ப்போம். நிறைய பேருக்கு புங்குடுதீவில் உள்ள இந்த கோயிலை தெரியாது என்ன. நாங்கள் இப்போ இதை காணொளியாக பதிவு செய்ய வந்தாங்க இந்த கோயிலை. பாருங்க, இதுதான் புங்குடுதீவு மாரியம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு 2 கேணிகள் இருக்குன்னு பாருங்க. அதில் ஒரு கேணி இருக்குது, இதில் ஒரு கேணி இருக்குது. தொடர்ந்து நாங்கள் கோயிலாக போய் பார்க்கலாம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கோயில். வெளியால் பூக்கண்டுகள் எல்லாம் வச்சுருக்கிறோம் என்ன. இந்த கோயிலுக்கு வந்தாக்கள் இருந்தால் இந்த கோயில் உங்களுக்கு தெரியுமென்னு சொன்னால் கொமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. இந்த கோயிலில் வரலாறுகள் அதுகள்லாம் தெரியுமென்னு சொன்னால் கொமெண்ட்ஸில் போட்டுங்க. தெரியாதாக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளினா தானே, அதில் பார்த்தீங்கன்னா கொமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க என்ன. தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போவோம். இதான் கோயிலிൻ്റെ உள் வளாகம் என்ன பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான கோயில். இதில் பிள்ளையார் வீட்டு இருக்கிறார். இதில் கோயில் வாகனங்கள்லாம் நிற்கிது, எல்லாம் மூடி வச்சுக்கணும். இந்த டேங்கின் அளவை பார்த்ததோ இப்படி ஒரு டேங்க் நான் பார்த்ததே இல்லைன்னு. சரியான பெரிய டேங்க் இருக்குது. இதில் முருகன் வீட்டு இருக்கிறார். இதான் கோயிலுக்குள்ளே உள்ள கிணறு என்ன பாருங்க. தண்ணி எடுத்து வச்சிருக்கணும். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதில் இந்த கோயிலிൻ്റെ மண்டபம் இருக்குது என்ன. உண்மையிலேயே தூரத்தை இது பார்க்க அவ்வளவு வடிவாக இருக்குது. இதில் ஒரு ஆலமரம் கூட நிற்குது. இதில் தேரடி வைரவர் வீட்டு இருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து போய் மண்டபத்தை பார்க்கலாம். உண்மையிலேயே ஒரு பெரிய பிரம்மாண்டமான மண்டபம் தான். இதில் மரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். நூற்றுக்கணக்கான ஆட்கள் இருந்து சாப்பிடக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் தான் இது பாருங்க. சரி என்ன, நாங்கள் தொடர்ந்து போவோம். இந்த கோயிலில் வளாகமே ஒரு பெரிய வளாகம் தானே என்ன. தேர்முட்டிக்கு அருகாமையில் இதில் ஒரு தெய்வத்துக்கு ஒரு பெரிய கட்டடம் கட்டியிருக்கிறோம் என்ன. நான் நினைக்கிறேன் இதில் கிருஷ்ணர் வீட்டு இருக்கிறாருண்டு தெரியலை. தெரிஞ்சாக்கள் கொமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. அதே மாதிரி அதுலேயும் கட்டியிருக்கணும். பக்கத்துலேயே தாகசா நிலையம் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் போய் தாகசா நிலையத்தையும் பார்க்கலாமா. உண்மையிலேயே புங்குடுதீவில் ஒரு அழகான வியூன்னு இதை சொல்லலாம். அமரர்கள் திருமதி முத்தையா ராசம்மா ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தாகசா நிலையம். பக்கத்துலேயே கிணறும் இருக்குது. இதில் சிவபெருமான் வீட்டு இருக்கிறார் என்ன. சரி என்ன, நாகதம்பிரான்னு வச்சிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இந்த கோயிலை பற்றி வரலாறுகள் அதுகள் தெரிஞ்சால் கட்டாயமாக கொமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. எனக்கு மட்டுமில்லை, இந்த வீடியோ பார்க்குறாக்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பற்றி, இந்த கோயிலின் வரலாறுகள் ஊர்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே. சில பேர் இந்த பகுதிக்கு வந்தும் இருக்க மாட்டீங்க. வராதாக்களுக்கு தெரியத்தானே வேணும். இப்போ புங்குடுதீவு 12ஆம் பட்டை 9ஆம் பட்டை ஆக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் சில தெரியாமல் இருக்கலாம் என்ன. அப்போ வேறு இடங்கள் உள்ள ஆக்களும் எங்களை புங்குடுதீவில் இப்படிலாம் இடங்கள் இருக்குது. அடுத்த முறை விலைக்குள்ளே இங்கே வந்து பார்ப்பினம் தானே. அதுக்காக பார்த்திங்கன்னா கொமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. எனக்கும் தெரியும், அதை பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறாங்களுக்கும் தெரியும் என்ன. அந்த வேறு வட்டாரங்களில் இந்த இடங்களை நாங்கள் வீடியோ பதிவு செய்யணும்னு சொல்லி அதையும் கொமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஏன்னா இந்த கோயிலே யாரோட கொமெண்ட்டில் போட்டு எங்களுக்கு தெரியும். என் ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா கொமெண்ட்ஸில் போட்டிருக்கேன் இந்த கோயிலை போய் வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி. அதால் தான் எங்களுக்கு இந்த கோயில் இருக்கிறது தெரியும். கேட்டு தான் நாங்கள் விசாரித்து வந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கொமெண்ட்ஸில் போட்டால் நாங்கள் போய் தேடி வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். பாய் பாய், டாடா, see you.